Praise the Lord. Hallelujah. நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் கடந்த 4 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து 5வது மாதத்தின் முதல் தேதியிலே அவரை ஆராதிக்க, அவரை தொழுதுகொள்ள, அவருடைய வாக்குத்தத்தத்தை கேட்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற தடைகள் வந்தாலும், எண்ணற்ற சூழ்நிலைகள் மாறினாலும், ஆனாலும் மாறாத நிலையில் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கிற நம்ம தேவனை நாம் துதிக்கிறோம். அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் அவர் என்னை உங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாவித சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து பலவீனங்களுக்கும் சுகவீனங்களுக்கும் பொருளாதார ரீதியாகவும் ஆண்டவர் என்னை உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் சிறந்து விளங்க ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவில் அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. ஆண்டவரே, அந்த நன்மைகள்லாம் நாங்கள் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அப்பா, நாங்கள் அதுக்கு கைமாறு என்ன செய்வோம் அப்படின்னே தெரியாதுப்பா. அவ்வளோ எங்களுக்கு செஞ்சுருக்கிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் தேதியிலே வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. துவக்கம் முதல் முடிய வரை உடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. செங்கடல் போல சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எரிகோ கோட்டையை போல மதில்களில் நமக்கு எதிர்த்து நின்றாலும் சரி, கோலியாத்து போல பலவித சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, ஆனால் எனக்கு ஒருவர் இருக்கிறார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை நாவாலே என்று பாடு. ஏன்னா அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அவர் வார்த்தையில உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? அந்த பாடல கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர், வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ள. ஆமாப்பா, நீ வல்லவர் நல்லவர், நீ வார்த்தையிலே உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அப்பா, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதில் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதில் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழ. ஆமாங்க, கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். ஓ எஸ் ஜீசஸ். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். ஆமாங்க, பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு.
கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஆமாங்க, கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே. அப்பா, நாங்கள் நன்றியால் துதி பாடுகிறோம்பா. எஸ் ஜீசஸ், நாவாலே. வல்லவர் நல்லவர், வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர், எனக்கு போதுமானவர் நீங்கப்பா, வார்த்தையில் உண்மையுள்ளவர் நீங்கப்பா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நாவாலே என்று பாடு. ஆமென், ஹல்லேலூயா. கோலியாத் போல சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, செங்கடல் போல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பாடிடும் போது வழி திறக்கிறது. ஆமென். துதிக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் வழி திறக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்னுடைய கண்மலையாய் இருக்கிறார். ஆமென். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பார். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பார். ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா ராஜா நீ, ஆமாப்பா, நீங்க செய்த நன்மைகளை நாங்க எண்ணி துதித்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் செய்த நன்மைகளை நம்ம எண்ணி துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா கரங்களை தட்டி? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமாப்பா, உந்தன் சிறகுகளின் நிழலில், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லாமா? ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. இந்த பலவீன நேரங்களில், இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமாப்பா, இயேசு அவரே என்னுடைய உங்களுடைய பலனாக இருக்கிறார். ஆமாப்பா, எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே. அப்பா, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஏன்னா நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்தன் கண்மலை ஆனவரே சொல்லாமா? எந்தன் கண்மலை ஆனவர். அப்பா, நாங்க உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை காக்கும் தெய்வம் நீங்கப்பா. Yes Jesus, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீங்கப்பா. காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர மகிமைக்கு பாத்திர நீர் ஒருவரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ, ஆராதனை உமக்கே அப்பா. Yes Lord, ஆராதனை உமக்கே. நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுகிற தேவன். ஆராதனை உமக்கே. Yes Lord, ஆராதனை உமக்கே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் நல்லவராக இருக்கிறீரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற தடைகள் வந்தாலும் சரி, எண்ணற்ற சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எனக்கானது குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனா இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறாருங்க. இந்த கால வேளையில கடந்த 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்த தேவன், எல்லா சூழ்நிலைகளையும் நடத்தி வந்த தேவன், இந்த 5வது மாதத்திலும் எண்ணற்ற தடைகள் வந்தாலும், எண்ணற்ற சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவர் அவருடைய முகத்தை மாத்திரம் பார்த்து நானும் நீங்களும் முன்னேறும் பொழுது, அவருடைய முகத்தை மாத்திரம் பார்த்து முன்னேறும் பொழுது அவர் வெற்றியை தருகிற தேவனாயிருக்கிறார். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. சொல்லமாம். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவே என் இயேசு ஒருவரை. சொல்லலாமா? நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லமா? பான்மை. நான் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு
ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவே என் இயேசு ஒருவரை. ஆமாப்பா, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவே என் இயேசு ஒருவரை. அப்பா, நம்புவே என் இயேசு. அவரை மாத்திரம் நம்புங்க. இந்த உலகத்துல வேற யாரும் நமக்கு நம்பிக்கை தர முடியாது. வேற என் இயேசு ஒருவரை. நம்புவே என் இயேசு ஒருவரை. Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. ஆமாப்பா, எங்க நம்பிக்கை நீங்க ஒருவர் மாத்திரம் தான். எங்க நம்பிக்கை நீங்க ஒருவர் மாத்திரம் தான். இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தவர் இந்த மாதமும் எங்களை தாங்கி ஏந்தி நடத்த வல்லவர். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர். நீர் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறீர். இந்த மாதத்திலே எங்களை உடைய வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மே மாத வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மே தினம் என்று இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. 5வது மாதத்தின் இந்த முதல் தேதி மே தினத்தை காணும்படி ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே தேவன் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். 4 மாதங்கள் முடிந்து 5வது மாதத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். இனி அடுத்த மாதம் 6வது மாதம், அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் ஒரு 6 மாதம், இன்னொரு வருஷம், புது வருஷம் வருகிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபைகளை தாங்கி நம்மை நடத்தி கொண்டு வருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு வாக்குத்தத்த செய்தியாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இது கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து பட்டணத்திற்கு இந்த நிருபத்தை, கொரிந்து பட்டணத்துள்ள திருச்சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இந்த
12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் இப்படி குறிப்பிடுகிறார். அவருடைய பலவீனத்தை குறித்து அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசி பாருங்க, 8. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆமாம், அவர் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அவருடைய பலவீனத்தை குறித்து அவர் வேண்டிக் கொண்டு 3 முறை வேண்டிக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பலவீனத்தை குறித்து, நம்முடைய சுகவீனத்தை குறித்து, ஒருவேளை சில வேளைகளில் நமக்கு வரக்கூடிய வியாதிகளாக இருக்கலாம், அதற்காக நாம் வேண்டிக் கொள்ளலாம். சில காரியத்திற்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார், சில காரியத்திற்கு ஆண்டவர் தாமதமாக பதில் கொடுக்கிறார், சில காரியத்திற்கு ஆண்டவர் இவ்விதமாக பதில் கொடுக்கிறார், சில காரியத்திலே ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம். அதில் எல்லாவற்றிலும் மௌனமாக இருக்கிறார், அதிலும் ஒரு நோக்கம் உண்டு. சரி, இங்கே அவன் அப்படி வேண்டிக் கொள்கிறான். எத்தனை முறையா? 3 முறையா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். 2 முக்கியமான வார்த்தையை சொல்றார். என் கிருபை உனக்கு போதும். 2வது, பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். பவுலுக்கு அது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, திருப்திகரமாக இருந்துச்சு. பின்னால் பார்த்தோம்னா அவர் சொல்கிற வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எனக்கு போதுமானதுன்னு. ஆனால் கர்த்தர் எதையுமே நன்மைக்காக தான் செய்வார். அவனை ஒதுக்கவில்லை, தள்ளவில்லை, அல்லது அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கவில்லை. என் கிருபை என்ன செய்தது? உனக்கு போதும். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபை தான். அப்போது இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, திருச்சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? கிருபை. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டு, பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். 2 காரியம். 1, என் கிருபை உனக்கு போதும். 2வது, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்குமா. பூரணமாய், அதாவது நிறைவாய் என்னுடைய அந்த பலம் வெளிப்படும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, அதை குறித்து 2 காரியம். 1, ஆதியாகமம் 39:21 ஆதியாகமம் 39:21 ஆதியாகமம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கைதியாக இருக்கிறான். அந்த சிறைச்சாலை அதிகாரிகள்கிட்டலாம் அவனுக்கு தயவு கிடைக்குது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் முதலாவது தேவைப்படுகிற ஒரு காரியம் என்ன? கிருபை. நம்ம பார்த்தோம், ஆண்டவரே சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். இங்கே பார்க்கிறோம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருந்து நம்மேல் கிருபை வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபை தான். கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. என்னுடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற வேளையில் உங்களுடைய கிருபை என்னை எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருபையை வாசிக்க முடியும், பார்க்க முடியும். நானும் நீங்களும் இன்றைக்கு ஜீவன் சுகபலத்தோடு இம்மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கிருபை தான். அப்போ என்னதான் கஷ்டம் இருந்தாலும், என்னதான் துயரம், சில வேளையில் நம்மளை அறியாமலே பலவீனங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறது, இப்படி இருக்கே அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் ஒன்று, ஆண்டவருடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். 1, யோசேப்போடு கர்த்தர் இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கர்த்தர் கிருபை வச்சார். அப்படி கிருபை வச்சனால அவனுக்கு அந்த சிறைச்சாலை அந்த பொறுப்பார்க்கனுடைய கண்களெல்லாம் கர்த்தர் தயவு கிடைக்க செய்தார். அவன் ஒரு கைதியாக இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, கிருபை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். என்னதான் வந்தாலும், என்னதான் சோதனை போராட்டம் வந்தாலும்
கர்த்தர் உங்களை விட்டு விலகிறது இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. கர்த்தர் உங்களோடு என்னோடு இருந்து என் மேலும் உங்கள் மேலும் கிருபை வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை போதுமானது. இரண்டாவது, சங்கீதம் 63:3, சங்கீதம் 63:3, ஜீவனை பார்க்கிலும் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உயிரை காட்டிலும் கிருபை நல்லது, என் வாழ்வை காட்டிலும் கிருபை நல்லது. எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்க. என் உயிரை காட்டிலும் சிறந்தது என்ன? என்னுடைய வாழ்வை காட்டிலும் என்னுடைய ஜீவனை காட்டிலும் உமது கிருபை நல்லது. இது என்ன விளக்கம் கொடுக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். என் வாழ்க்கையை காட்டிலும் என்னுடைய உயிரை காட்டிலும் என் ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை எப்படியா நல்லது இல்லை? உலகத்தில் மனுஷனுக்கு பிடித்த ஒரு காரியம், விரும்புகிற ஒரு காரியம், அல்லது பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா ஜீவன், உயிர். அதுதான் முக்கியம் அவனுக்கு. ஐயோ ஆபத்து வருது, ஆண்டவர் என்னை காப்பாற்றணும், என் உயிரை காப்பாற்றணும், வியாதி வந்துச்சு ரொம்ப கொடுமையா, ஆண்டவர் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த உயிர் மேலே அவ்வளவு நமக்கு ஆசை. உயிர் மேலே ஐயோ நான் இருக்கணும், வாழணும்னு விரும்புகிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த உயிரை காட்டிலும் அந்த ஜீவனை காட்டிலும் பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. உம்முடைய கிருபை இதை காட்டிலும் நல்லது, என் உயிரை காட்டிலும் நல்லது, என் ஜீவனை காட்டிலும் நல்லது, என் வாழ்வை காட்டிலும் அது நல்லது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், என் கிருபை ஏன் அது நல்லது. பிரைஸ் தி லார்ட். எப்படி நல்லது? ஜீவனை பார்க்கிலும் அது நல்லது, கிருபை. சரி, ரெண்டாவது காரியம் 1 சாமுவேல் 2:4, 1 சாமுவேல் 2:4, 1 சாமுவேல் 2:4, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்படுவார்கள். எப்படிங்க? தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்படுவார்கள். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, தடுமாறி போனோர் வலிமை பெறுகின்றனர். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தடுமாறி போகிறோம், தள்ளாடி போகிறோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பலவிதமான துன்பமாக இருக்கலாம். தடுமாறினோர், தள்ளாடினோர் பலத்தினால் இடைக்கட்டப்படுவார்களாம். முதல்ல கிருபையை பார்த்தேன். ரெண்டாவது, பலத்தினால் இடைக்கட்டப்படுவார்களாம். ஆண்டவர் தம்முடைய பலத்தினால் இடைக்கட்டுகிறார். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். கிருபை மட்டுமல்ல, என் கிருபை உனக்கு போதும். அதே போல நீ பலவீனம்தான், உண்மைதான், உனக்கு கஷ்டமாக இருக்குது, துயரமாக இருக்குது. ஆனால் பயப்படாத, உன் பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன்னை வல்லமினால் இடைகட்டி கொள்ளுகிறேன், என் பலம் உன்னை ஆட்கொள்ளும். என் பலம் இருக்கிறதுனால அந்த பலவீனத்தை அது என்ன செய்கிறது? அது மேற்கொள்ளுகிறது. ஆமேன். ஆகவே நமக்கு பலவீனமோ சுகவீனம் வியாதிகள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பலன் என்னையும் உங்களை இடைகட்டி கொண்டிருக்கிறபடியினால் பலத்தினால் இடைகட்டப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய பலன் போதுமானதாக இருக்கிறது. உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். பவுல் சொல்றார் பாருங்க, அவருடைய பலன் இப்படி இருக்கிறனால. இதே 2 கொரிந்தியர் 12 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களா. 2 கொரிந்தியர் 12 பவுல் என்ன சொல்றான்னு பாருங்க. அந்தபடி, இப்ப பாருங்க, பவுல் சொல்றார், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலவானாய் இருந்தேன். ஆகையால்
கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேனா? என்னதான் நெருக்கம், துன்பம், பலவீனம் வந்தால் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியப்படுகிறேன். எங்க அப்படி பிரியப்பட முடியுமா? காரணம் என்ன? என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலன் நான் உனக்கு பூரணமாய் விளங்க பண்ணுவேன். அடுத்த வசனம் வாசிங்க. மேன்மை பாராட்ட புத்திய நான் ஆனேன். சரி, இப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வர்ற எந்த இடுக்கணா இருக்கலாம், துயரமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அதில் நான் என்னவா இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். அப்போ எனக்கு அது ஒன்றும் பெருசு இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இங்கே பவுலுடைய அறிக்கை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பொருட்டு அல்ல. நான் பிரியமாக இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த 2 காரியம் அது போதும். ஒன்று, என் கிருபை உனக்கு போதும். ஒன்று. 2வது, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இது போதும். அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் எனக்கு இருக்கிறபடினால் நான் அதில் பிரியப்படுகிறேன். அதை நான் மேன்மையாக நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பவுல் சொல்கிறார். பார்த்தீங்களா, என்ன ஒரு அருமையான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, ஆண்டவருடைய பலம் இருக்கிறது, அது போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில வேளைகளிலே நம்ம சோர்ந்து போயிடுறோம். நமக்கு சில பலவீனங்கள் இருக்கும், நம்ம ஜெபிப்போம். சில வேளைகளிலே அந்த வியாதி, அந்த பலவீனம் நீங்கி போயிடும், கம்ப்ளீட்டாக சுகமாயிடும். நிறைய சமயத்தில் அநேக தீராத வியாதியெல்லாம் சுகமாயிருது, பலவீனம் நீங்கி போயிடுது. ஆனால் சில வேளைகளில் குறிப்பிட்ட சில பலவீனங்கள் நமக்கு இருக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் நல்லாக்குவார். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் அந்த பலவீனம் நமக்கு நம்மளை விட்டு சரியாக நீங்கிறது மாதிரி தெரியாது. பவுலே 3 முறை விண்ணப்பம் பண்ணியிருக்கான் அது நீங்கும்படி. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலும் அப்படி இருக்கலாம். ஆனால் அதனால ஒரு சேதமும் இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு சுகவீனமோ பலவீனமோ இருக்கிறபடினால் என்னுடைய சரீரத்திலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, அது சேதப்படாது. என்னை சேதப்படுத்த முடியாது, சேதம் வராது. காரணம் என்ன? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறது. அப்போ எனக்குள் என் பலவீனத்தின் மத்தியிலும், என்னுடைய சுகவீனத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும் எனக்கு வேண்டிக் கொண்டே 3 முறை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த பதில் நல்லாயிடுச்சுன்னு சொல்லலை. ஆண்டவர் கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். என் பலன் இருக்கும். அப்போ பவுல் என்ன சொல்ற? அது போதும், எனக்கு ஒன்றும் வராது. ஆமீன். சுகமாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன், பலனாக இருப்பேன், நீடி ஆயுளோடு இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அவ்வளோதான், ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் கூட இருக்கிறார். அப்போ நம்ம பலவீனத்தை குறித்தோ சோர்ந்து போய் இப்படி இருக்குதே, சில வேளையில் உண்மைதான் இருக்கலாம். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களை சேதப்படுத்தாது, அது என்னையும் உங்களையும் சேதப்படுத்தாது. மனுஷ சரீரத்தில், மானிட சரீரத்தில், இந்த மண்ணான சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை நீக்கவும் முடியும் கர்த்தர். அப்படியே ஒரு வேளை இருக்கிறது போல எனக்கு அப்படி பலவீனம் இருக்கிறது என்றாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் கிருபை, மகளே என் கிருபை உனக்கு போதும், மகனே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். சரி, இன்னொரு வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:14. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். 14 14
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்திருப்பீர் என்று சொன்னால் இதெல்லாம் இங்கே நடக்குது. இந்த கஷ்டம் என்ன, இந்த போராட்டம் என்ன, எதிரிகள் வர்றாங்களே, என்ன பண்றது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, இதுக்கு மேல நீ வேற ஒன்றும் கேட்காத, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறதோ இந்த பலத்தோட போங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன இல்லை? பலவீனம் இல்லை. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ அந்த பலன், அது யார் கொடுக்கிற பலன்? கர்த்தர் கொடுக்கிற பலன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. திரும்ப திரும்ப ஐயோ எனக்கு இது கொஞ்சம் அடிக்கடி இந்த மாதிரி பலவீனம் வருதே, இல்லை, அது ஒன்றுமில்லை, அது சேதப்படுத்தாது, நல்லாகும், அது வேற காரியம். ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலே, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, ரொம்ப அழகாக வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, அந்த குறைவின் மத்தியிலே கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலம் நமக்கு எப்படி இருக்குதான்? பூரணமாய் விளங்குதான், நிறைவாய் விளங்குது. பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. பவுல் கொஞ்சம் பலவீனமானதான், ஆனா பவுல் மூலமா எத்தனை அற்புதம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குல்ல. உருமாலை தூக்கி போடுறான், பிரேயர் ஷாலை தூக்கி போடுறான், வியாதி சுகமாகுது. அவன் போட்டிருக்கிற மேலே போட்டிருக்கிற அந்த ஷாலை தூக்கி மேலே போட்டால் வியாதி சுகமாகுது, அசுத்தாவி ஓடுது, இயேசு நாமத்தில் சொல்ற சுகமடையுது. ஆனால் அவன் பலவீனமானவன். வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க பவுல் கொஞ்சம் பலவீனமானவன் தான். ஆனால் அந்த பலவீனம் அவனை மேற்கொள்ளவில்லை. ஏன்? கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குறபடியினால் அவனுக்கு ஒன்றுமில்லை. ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய கிருபை போதும் எனக்கு, அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்குறபடியினால் என்னை பலவீனம் மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது, என்னை சுகவீனம் தாக்க முடியாது, வியாதி தாக்க முடியாது. காரணம், கர்த்தர் என்னை பூரணமாய் பலப்படுத்துகிறார். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், தைரியமா இருங்க. கடைசி அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. ஆமென். இப்போ நீங்கள் வீட்டுக்கு எப்படி போக போறீங்க? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போதும். இந்த பலன் ஏன்னா ஆண்டவருடைய பலன், அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பாசம்மா இப்பொழுது ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 5ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, வாக்குத்தத்தங்களை கேட்க தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பவுலுக்கு நீ சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் இருப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை
ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் எடுத்து போடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ராஜா. இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே துதிக்கிற வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் ஒவ்வொரு நபரையும் பேர் பேராய் தொட்டு கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. போக்கில வருத்தல கூட இருந்து பாதுகாத்து கொள்வீராக. இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு ஆண்டவரே பதில் தருவீராக. எதிர்பார்க்கிற காரியங்களை நீர் ஆண்டவரே நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே ஏக்கத்தோடு ஆண்டவரே இருக்கிற எல்லாவித காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையினை தொடரும் என்று சொன்னபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரும்படியான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எல்லாம் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு VBS இருக்கிறது. நீங்கள் முதல் நாள்